சார், இதையெல்லாம் ஏற்கனவே பண்ணி எவ்வளவோ பேர் மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ட்ரெண்டிலேயே இருக்க மாட்டீங்களா நீங்களா? உள்ளே உட்காந்து பயங்கரமாக பாட்டு பண்ணார் சபரி ஐங்கரனா. நன்னா என்கிட்ட காசு இல்லை, ஓடி வர காரும் இல்லை, முதல்வருக்கு நன்றி சொல்வேன். பயங்கரமாக பாடலாப்புல. பாடினவுடனே யாராவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம் திரும்பி பார்த்தாரு. இவன் எம்எல்ஏவா? இல்லை, அவர் பார்த்த பார்வை அப்படி தான் இருந்துச்சு. உங்ககிட்ட கார் இல்லையான்றதை விட நீ எம்எல்ஏவா அப்படின்னு அந்த ரியாக்ஷன் தான் அவர்கிட்ட அதிகமாக. அவர் என்ன சொன்னார், நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் எனக்கு வேலையும் இல்லை காசும் இல்லை. கல்லூரி எனக்கு புரியலை. கல்லூரி இப்போ எவன் வந்து காலேஜுக்கு போகிறப்பே வந்து இந்த பக்கம் சைடில் ஜாப்பு போயிட்டுருக்கேன். முடித்தவனுக்கே வேலை கிடைக்காம அவன் அங்கங்கே ஜாப் ஃபேரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் எவனாச்சும் ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு கெடுத்து வேணான்ட்டு. ஆனால் அதுவே நமக்கு வந்து அப்போ அவர் ஒரு வேளை அவரோட அந்த எய்ம் வந்து அப்படி இருந்திருக்கலாம். நம்ம படிச்சுக்கிட்டே வேலையும் பார்த்துக்கிட்டு பயங்கரமாக வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா? அதனால் எனக்கு காதலும் வந்து கை கூடாமல் போயிடுச்சு. அவன் என்னையை பார்த்து உன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டா அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ளே வந்து அங்கே என்ன கவுன்சிலிங்காக எடுக்கிறாங்க? இல்லை அது என்ன மேரேஜ் ஃபிக்ஸிங் மீட்டிங்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சட்டமன்ற மீட்டிங் சார். அவர் சொல்லிவிட்டு வெளில வந்துட்டார். ஆனால் இவங்க இப்படி உடனே போட்டு அடிப்பாங்களா? வெளியில் வந்த உடனே அவர்கிட்ட கார் இல்லையாம்னா அவர் யார் என்னன்னு பாருங்களான்னு சொன்னோன்னே ஏரியாவில் எடுத்து ஃபோட்டோவோடு போட்டாங்க. அவர் வச்சுருக்கிற காரோட அந்த ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? என்ன கார் வச்சுருக்கிறது தெரியுமா? டிஃபெண்டர் காரு. அதோட ஆரம்ப விலையை 1,05,00,000 ரூபா. டிஃபெண்டர் காரு 2023 டிஃபெண்டர் காரு வாங்கியிருக்கிறார். அவன் என்ன கேட்குறாங்க, உள்ளுக்குள்ளே சார் நீங்கள் கார் இல்லை, காரு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கதா சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்கு அவர் அதாவது நான் வந்து பேசுனது உண்மை, நீங்கள் சோசியல் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க பூரா பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இன்னொருத்தன் கேட்டான். அஃபிடவேட்டில் அதானே சார் சொல்லியிருக்கீங்க? நீங்கள் சொல்லியிருக்கிறது தான் சார் அஃபிடவேட்டில் இருக்குது, அந்த காரு உங்கள் பேரில் தானே இருக்குது அப்படின்னோடனே தேங்க்யூ நன்றி வரட்டுமா ப்ளீஸ் இதோட முடிச்சுக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட எப்பா என்னை விட்டுருங்கப்பா, அப்பா என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான். யார் உங்களை இப்போ இந்த இப்போ எதுக்கு இந்த சிம்பதியை க்ரியேட் பண்ணுறீங்க? என்ன இப்போ அங்கே இருக்குது, அதாவது சட்டசபையில் உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் எவ்வளோ வச்சுருக்குறாங்க, என்ன வச்சுருக்குறாங்க, குறைஞ்சபட்சமாக அதிகபட்சமாக எல்லாத்தையுமா கணக்கு காட்டலைனாலும் குறைஞ்சபட்சமாக ஒரு கணக்கை கொண்டாந்து காமிச்சிருக்கார். அதில் இருக்கிறது என்ன ஏதுன்னு எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினச்சியலா? யாருக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சியலா? இப்போ இந்த சிம்பதியை கிரியேட் பண்ணி மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் உழைக்கிறீன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏரியாவில் இருக்கிற மக்கள் சொல்லணும். எம்எல்ஏ தானே, எத்தனை முறை தொகுதிக்கு போனீங்க, எவ்வளவு திட்டங்கள், மக்களோட குறைகளை எவ்வளவு கேட்டிய, அவங்கள்ட்ட போயிட்டு என்னென்ன பண்ணிய, அதாவது ஆளுக்கு வந்து அவன் வேலையை சிறப்பாக அதை இந்த எப்படியாச்சும் அவரோட பார்வை நம்ம மேலே பற்றணும். ஏன்னா அடுத்த அமைச்சரவைக்கு ஆள் எடுப்பாங்க இல்லை, எப்படி இப்போ இருக்கிற சீட்டு எல்லாம் அப்படியே நிரந்தரமாக இருக்காது. ஒரு சில சீட்டை தவிர மற்றதெல்லாம் இப்போ ஷஃபிள் ஆகும். ஏன்னா அமைச்சர் உடனே திருப்புன்னு ஆக்கின உடனேயே ஏது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு அவங்க அடங்கி ஐடியாவே இல்லாமல் ஆடிக்கிட்டு கிடந்த. ஒன்றும் இல்லை, ட்ரோனை பறக்க விட்டு எடுத்தது, இந்த வால்வோ பஸ்ஸெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வால்வோவுக்கு என்னப்பா சம்மந்தம்னு அவங்க சொன்னது, கால்நடையில் கை நீட்டி எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குறது, இதெல்லாம் நான் சொல்லலை, பத்திரிக்கையில் வந்த செய்திகள். இதை எடுத்தோன்னே எல்லாருமேலேயும் வந்து சொல்லலாம் முடியாது. அந்த வேலையெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். உண்மையிலேயே இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாத ஒரு சில துறையெல்லாம் இருக்குது. இந்த பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, அப்புறம் இந்த விவசாயத்துறை, இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வெளியில் தெரியாமல், அதுதான் அவங்க நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நாம் பண்ணுறதெல்லாம் வெளியில் வந்துருன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்களாம் அடக்கி வாசித்து பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ இவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லி வரணும். சரி ஏன் சார் அப்படி சொன்னீங்க? நான் சொன்னதெல்லாம் உண்மை. அதாவது நான் வந்து இப்போ நான் ஆட்டோவில் தான் வர்றேன், 420 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றேன். இப்போ அவர் கார் கொடுத்தா மட்டும் 420 வந்து 120 குறைஞ்சிருமா? இல்லை காரை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு வருவீங்களா? எதில் வருவீங்க? அந்த காருக்கு பெட்ரோல் போட்டு ரோடு வழியாக தானே வரணும். ஏன் இருக்க அவர் நல்லா கேட்டீங்க. இடையில என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, அது அவர் காரே இல்லைடான்றாங்க.
ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவரை போட்டு தேவையில்லாமல் அவரோட அந்த ரெப்புடேஷனை நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறீங்கன்றாங்க. அவர் வாயிலேருந்து வரவே இல்லையப்பா. அதில் இருக்க அந்த டிஃபெண்டர் காரு என்னோடது இல்லைன்னு அவர் அவங்களுக்குள்ளே சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் காரே வச்சில்ல, எனக்கு காரு தான் காரு, நான் நடந்தே தான் வர்றேன், என்கிட்ட காசே இல்லை. 30 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்காரா, ஒயிட் மணி 30 லட்ச ரூபா உள்ளே போட்டிருக்காரா, கையில் காசு இல்லையா. ஆட்டோவில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கான். ஏன் ஆட்டோவில் வரவங்களாம் மனுஷன் இல்லையா? ஆட்டோவில் போகிறதெல்லாம் யார்? பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறவங்களெல்லாம் மனுஷன் இல்லையா? நீங்கள் என்ன பஸ்ஸில் ட்ரெயினில் வர்றப்ப அங்கே ட்ரெயினில் வர்றீங்கல்ல, ட்ரெயினில் வர்றப்போ நீங்கள் என்ன அன்ரிசர்வ்லையா வர்றீங்க? இல்லை சாதாரண ஸ்லீப்பரில் வரலையா, இல்லை தேர்ட் கிளாஸ் ஏசியில் வர்றீங்களா? எதில் வர்றீங்க? இல்லை அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் சார். கஷ்டமாக இருக்கா சார்? அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். உங்களுக்கு சட்டசபைக்கு வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா மக்கள் பணியை பார்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இப்போ காரு வேணுமா, கேரவன் வேணுமா, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க சார். நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்கறதுக்காகத்தானே அவர் சிஎம்ஏ ஆனார். மக்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக, அவங்க படுற கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக அவர் சிஎம் ஆனார். யோசிச்சுப்பார். இல்லை சார் இதெல்லாம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அவ்வளோ பேர் பத்திரிகைக்காரங்க வந்து உட்காந்து மயக்க நீட்டி கேட்குறாங்க. அஃபிடவிட்டை சொல்லியிருக்கிய, உங்கள்கிட்ட காரு இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து தேங்க்யூ, சாரி. என்ன சாரி? எங்கே போய் சொல்லணும்? சபாநாயகர் இதை உள்ளுக்குள்ளே வச்சுருப்பார்ல. சட்டசபைக்குள்ளே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கப்போ இப்படி எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பேசுனது. மாட்டிக்கிட்டாங்க இல்லை? ஏன் இப்போ 420 கிலோமீட்டர்லாம் எதுக்கு காரை கேட்குறீங்க? ஹெலிகாப்டர் கேட்க வேண்டியது தானே. ஹெலிகாப்டர் கேட்டால் அங்கே ஏறி இங்கே ஈஸியாக வந்து இறங்கிடலாம். ஏன்னா இங்களுக்குள்ளே தானே நீங்கள் மக்கள் சேவை செய்யணும் சட்டசபைக்குள்ளே. அதுக்காகத்தானே தொகுதியிலேருந்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே என்ன வேலை யார் பார்க்குறா சார்? ஒவ்வொருத்தரும் கொள்ள காசு வச்சுருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிற யாருக்குமே அது ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? 1,05,000 இதுக்கு முன்னாடி. இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,80,000 மேலே. ஒன்றும் இல்லை, இவங்க ஃபோன் பில்லை பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஃபோன் பில் எவ்வளோ சார்? ஒரு வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு ஃபோன் பில் எவ்வளோ வரும்? போஸ்ட் பெய்டு போட்டால் கூட 500 ரூபாயை தாண்டாது. அன்லிமிட்டட் கொடுப்பாங்க. 7,500 பில்லு. 7,500 கொடுக்குறாங்க சார். இது இல்லாமல் அஞ்சல் படி கொடுப்பாங்க, லெட்டர் போடுறது. இவங்க யாருக்கு லெட்டர் போடுறாங்க? க்ரீட்டிங் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்களே. யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு லெட்ரு போடுவாங்க? முதல்ல நீங்கள் தான் அதாவது இங்கேருந்து முதலமைச்சர் பிரதமருக்கு லெட்ரு போடலாம், இல்லை முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு லெட்ரு போடலாம். ஏன் ஆளுநருக்கு கூட கடிதம் எழுதலாம். எம்எல்ஏ யாருக்கு கடிதம் எழுதுவீங்க? 2,500 தூக்கி கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு தனியாக அகவலைப்படி மாதம் ஏற்கனவே வண்டிக்கு அதான் அந்த வாகன செலவுக்கு 25,000. இப்போ இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா ஆகுது. அந்த வண்டிக்கு மாதம் ஏற்கனவே 25,000, இப்போ ஒரு 50,000. அது இல்லாமல் வந்து உதவியாளருக்கு ஒரு 50,000, 25,000. அது இல்லாமல் அந்த டிரைவருக்கு ஒரு 25,000. எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா. எவன் அப்போ விட்டு காசு? இதில் வாழ்த்தி வேறு நீங்கள் பாடுறீங்கள. அவங்க தான் வண்டியாக போயிட்டு எவன்கிட்ட கார் இல்லை இங்கே? இல்லை, நாங்கள் ஓப்பனாகவே கேட்போம், யார்கிட்ட கார் இல்லை சொல்லுங்கள். அந்த 234 பேரில் எத்தனை பேர்கிட்ட கார் இல்லை? எவ்வளோ பேர் காரை வச்சுக்கிட்டு காரை வந்து தூக்கிட்டு வர முடியாமல்? அப்போ கவர்மெண்ட் காசுனா உங்களுக்கு 450 கிலோமீட்டர் பரவாயில்லையா? உங்கள் சொந்த காசுனா மட்டும்தான் 450 கிலோமீட்டர் நீங்கள் வர மாட்டீங்களா? கவர்மெண்ட் கொடுத்தா அதில் பெட்ரோலை போட்டு நீங்கள் கிளம்பி டெய்லி போயிட்டு வருவீங்க, அப்படித்தானே? இல்லை, கார் வாங்க காசு இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், நாங்கள் வந்து மக்களுக்கு எங்களால் என்ன சேவை? இப்போ காரை வாங்கி என்ன மக்களுக்கு நீ சேவை செஞ்சிருவேன்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த நியாயம் என்ன சொல்லணும்? எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், ஏரியா பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. இது இல்லாமல் தொகுதி அந்த இது பண்ணுவாங்க சார், அலர்ட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நேரத்துக்கு காசு அந்த தொகுதி அந்த இதுக்கு செலவுக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதிக்குன்னு இவ்வளோ செலவு. அந்த காசை வச்சு தொகுதியில் என்னென்ன பண்ணிய? என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, தொகுதிக்கு என்ன வேணும்? இது வரைக்கும் யாராச்சும் கேட்டிருக்காங்களா? அதிகபட்சம் போனால் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே எப்பவுமே நிழற்குடை அமைப்பாங்க, ஆர்ச்சு கட்டுவாங்க, அதிகபட்சம் போனால் வாட்டர் டேங்கு வைப்பாங்க. வேறு அந்த உருப்படியாக ஒரு விஷயம் இது வரைக்கும் ஏதாச்சும், அதாவது இவங்க இது வரைக்கும் இருந்தவங்க பண்ணலை. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நேராக அங்கேருந்து வந்த திட்டம் நிறையா வந்திருக்கு. மேலே முதலமைச்சர்லேருந்து கொண்டாந்த திட்டம் தமிழ்நாடு பூரா பரவி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கொடுத்தது அதுக்கெல்லாம் எங்கேருந்து போகிறது? எம்எல்ஏ ஹாஸ்டல் திறக்கிறதுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு அத்தனையும் செலவழிச்சிட்டியல, எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு அத்தனையும் செலவழிச்சிட்டியல. இதில் காரு கொடுத்தாதான் நாங்கள் போவோமா? கண்ணுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு பூரா போய் சொல்லி தெரியுறாங்க சார். ஒருத்தர் நடிக்கிறான்னு பார்த்தா அவன் நடிக்கிறத விட்டாப்புல, பணத்தில் நடிக்கிறத விட்டாப்புல. இவங்க இப்போ புதுசாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும்.
அவங்களுக்கு எப்படியாச்சும் வந்து முதல்வர் நம்மளை பார்க்கணும், முதல்வருக்கு நம்ம மூஞ்சி தெரியணும், நம்ம வாய்ஸ் கேட்கணும், நம்ம பேர் தெரியணும், மைண்டில் இருக்கணும் நம்ம. இதுக்காக நீ என்ன வேணாலும் சட்டசபையில் உங்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக வந்திய? சட்டசபையில் தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இது வரைக்கும் யார் இது வரைக்கும் போய் மக்கள் பிரச்சனையை அங்கே 3 மாதம் ஆச்சு, மக்கள் பிரச்சனையை யார் தாவேக்கால பேசுகிறாங்க சொல்லுங்கள்? ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கன்னி பேச்சு பேசுகிறீங்க இல்லை, அந்த கன்னி பேச்சில் என்னென்ன பேச்சு இது வரைக்கும் தொகுதி பிரச்சனை அதுக்காக தானே அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க ஒவ்வொன்றும் அவர் சிஎம்முக்கு எப்படி டிசைனாக நம்ம வந்து வாழ்த்து சொல்லலாம், சிஎம்முக்கு டிசைனாக வாழ்த்து, அவரை வந்து எப்படி வந்து மகிழ்ச்சிப்படுத்தலாம், அவரை எப்படி குஷிப்படுத்தலாம், அதிலே 5 வருஷமாக அப்படியே ஓட்டிடுவீங்களா என்ன? இருக்கணும்ல, ஏதாச்சும் இருந்தால் இருக்கும், தெரிஞ்சால் இருக்கும். நம்மளாம் திடீர்னு ஆனவங்க தானே. இனிமேல் தான் போயிட்டு என்னென்ன பிரச்சனை நீங்கள் தேடலாம் வேண்டாம், ஓடி போய் பார்க்க வேண்டாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு எல்லோரும் வாங்க, யார் யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், தீர்த்துருவோம் சொன்னியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை தீர்க்கிற வேலை மட்டும்தான் உங்களோடது. ஆனால் அதில் எவனுக்காச்சும் கவனம் இருக்கா? காரு வேணுமா, இதுக்கப்புறம் என்ன வசதி வேணுமா, வேறு என்னென்ன வசதி வேணும்னு தெரியலையே. அப்போ கார் இல்லை, அதை உங்கள் நினைப்பு எப்படி பார்க்கணும், இருக்கிற எல்லோரும் காரில் போனதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ எல்லாம் காரில் போகணும். அப்படி இருந்தாச்சே அதுக்கு பேர் வளர்ச்சி. எடுத்தோடனே எங்களுக்கு எல்லாம் சிரமமாக இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணிட்டே சிரமமாக இருக்குது. எது உங்களுக்கு கார் இல்லாமல் வந்து இடையில தடங்கலாக போச்சு சொல்லுங்களே பார்ப்போம். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம்ல. அதை பற்றிலாம் எதுவும் கிடையாது. இஷ்டத்துக்கு என்னத்தை வேணாலும் பேசிட வேண்டியது. வெளியில் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் சமூக வலைதளங்களும் போய் பரப்புகிறேன், ஃபோட்டோவோடு எடுத்து போட்டிருக்காங்க சார். ஆனால் அதை இன்னமும் சில பேர் நம்புகிறாங்க. எனக்கு அவங்கள நினச்சாதான் ஆச்சரியமாக இருக்குது.